உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைத்து 4 நாட்கள் தான் ஆகுது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களுக்கும் இந்துத்துவாவை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நேற்று உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினாங்க. இந்தியாவிலும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினாங்க. ரொம்ப வெகு விமர்சையா இந்த பண்டிகையை அவங்க கொண்டாடி முடிச்சாங்க. இந்த சமயத்துல தான் ஒடிசா மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. இந்த கலவரத்தால ஒடிசா மாநிலம் பலாசோர் அப்படின்ற பகுதி பெரும் பரபரப்பான இடமா இந்திய அளவில் மாறி இருக்கு. ஒடிசா மாநிலத்தில் சமீபத்தில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் சந்தித்தது ஒடிசா மாநிலம். இந்த மாநிலத்தில் 1/4 நூற்றாண்டு காலமா ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக்கினுடைய கட்சியை வீழ்த்தி பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்ததும். இந்த பாஜகவினுடைய முதலமைச்சராக இப்ப அங்க இருக்கிறவர் மோகன் சரண் மாஜி அப்படின்றவர். இவருடைய பதவியேற்பு விழா, இவர் பதவி ஏற்றது, இவருக்கு பதவி வழங்கியது எல்லாமே ஒடிசா மாநிலத்துல மிகப்பெரிய கொண்டாட்டங்களா இருந்தது. குறிப்பா அவருடைய குடும்பத்துல ரொம்ப பெரிய கொண்டாட்டமா இருந்தது. காரணம், அவர் இதுவரைக்கும் அரசு குடியிருப்புல வாடகையில தங்கியிருந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த மோகன் சரண் மாஜி அப்படின்றவர். இவர் பதவி ஏற்று ஒடிசாவில் 4 நாட்கள் தான் ஆகுது. அதாவது ஒடிசாவில் மோகன் சரண் மாஜி முதலமைச்சரா பதவி ஏற்று பாஜக ஆட்சி அமைத்து 4 நாட்கள் தான் ஆகுது. இந்த 4 நாட்கள்ல நேற்று ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இந்திய அளவில் மாறி இருக்கு. ஒடிசா மாநிலத்தில் பலாசோர் அப்படின்ற பகுதியில தான் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கு. இந்த பீர் பசார், பத்ரபதா அப்படின்ற இந்த 2 பகுதிகளுக்கு நடுவில் தான் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் பலாசோர்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நாடு முழுக்க, உலகம் முழுக்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்ட போது இவங்களும் பக்ரீத் பண்டிகையை வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு இடம் இருக்கு, சன்னட் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் தான் இறைச்சிக்கான இடம் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட், பெரிய அளவில் மார்க்கெட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மட்டன் அதிகப்படியா விற்பனையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல இவங்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கப்ப அந்த வழியா அந்த டச்சு கால்வாய் இருக்கும் இல்லையா, அதாவது கழிவுநீர் செல்லும் கால்வாய், அந்த கால்வாயில ரத்த கலர்ல தண்ணீர் வந்திருக்கு, கழிவுநீர் வந்திருக்கு. இதை பக்கத்துல இருந்தவங்க பார்த்துட்டு இது என்ன சிவப்பு கலர்ல கழிவுநீர் வருது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் அது ரத்தம் தான் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த ரத்தம் தான் உறுதி பண்ணதுக்கு அப்புறமா அதை விலங்குனுடைய ரத்தம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு உடனடியாக என்ன பண்றாங்க, இவங்க இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து தான் இந்த செந்நீரா, இந்த ரத்த நீர் வருது. அப்ப இவங்க யாரோ மாடை வெட்டி பக்ரீத் கொண்டாடுறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவாவை சேர்ந்தவர்களும் சில பொதுமக்களும் சேர்ந்துக்கிட்டு சந்தேகிக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தணும், இவங்க மாடு தான் வெட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த சன்னட் பகுதியை நோக்கி நகர்றாங்க. இந்த இந்துத்துவாவும் மற்ற பொதுமக்களும் அந்த பகுதியை நோக்கி நகர்றாங்க. அப்படி வர்றப்ப அங்க இருந்த இஸ்லாமியர்கள் இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க உள்ள வராதிங்க, அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணல, நாங்க ஆடை தான் வெட்டி எங்களுடைய பக்ரீத் பண்டிகையை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை ஏத்துக்காத இந்த நபர்கள் என்ன பண்றாங்க, உடனடியாக அவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படுது. அதனை தொடர்ந்து கை கலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, 2 தரப்புக்கும் கை கலப்பு, வாக்குவாதம்லாம் முற்ற 2 பேருமே ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாங்க. அதாவது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. முக்கியமா புச்கியா பீர் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த சாலை மறியல் பெரிய அளவில் ஏற்படுது. அதுக்கப்புறமா இந்த சாலை மறியல்ல கல்வீச்சு சம்பவங்களும் நடக்குது. இதை கேள்விப்பட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திலிருந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு போறாங்க. இந்த கலவரத்தை நிறுத்தணும், ஏன் இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை, 2 பேரையும் சமாதானப்படுத்தும் சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப இந்த கல்வீச்சு சம்பவம், அப்புறம் இந்த கொஞ்சம் வன்முறைகள்லாம் ஏற்படுது. இந்த வன்முறைகள்ல அங்க இது வரைக்கும் 10 பைக்குகள் சேதாரம் அடைஞ்சிருக்கு, 2 கார் சேதாரப்பட்டு இருக்கு. இது போக 7 நபர்கள் இந்த கலவரத்துல காயப்பட்டிருக்காங்க. இதுல 2 பேர் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் உடனடியா மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்பவே தகவல் பெரிய அளவுல வெளியே போகி
சம்பவ இடத்துக்கு எஸ்பி சகரிகாநாத் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு உடனடியா கலவரத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அப்பயும் கலவரம் கட்டுக்குள்ள வராம ரொம்ப போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பெரிய பெட்டாலியன் உள்ள இறக்கப்பட்டு உடனடியா கலவரம் தடுத்து நிறுத்தப்படுது. போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல 2 விதத்துல விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்துத்துவ அமைப்பும் அங்க இருந்த மக்களும் என்ன பண்றாங்க, மாடுதான் வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்களுடைய அந்த சன்னட் பகுதிக்குள்ள நுழைய முற்படுறாங்க. அப்பதான் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அதாவது காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரத்த கலந்த நீர் வந்து அந்த கழிவுநீர் கால்வாயில வந்தது. அப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவா மற்றும் ஊர் மக்கள்லாம் அங்க உள்ள போக முற்பட்டாங்க. இவங்க அனுமதிக்கல, இஸ்லாமியர்கள் வந்து ஊருக்குள்ள வர அனுமதிக்கல. அதன் காரணமா இந்த பகுதியில நம்ம ஏற்கனவே சொல்லி அந்த புச்கியா அபீர் அப்படின்ற பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்போதான் இந்த பக்கத்துல இருந்து சிறுபான்மையினர் தரப்புல இருந்து கல்வி வீச்சு சம்பவம்லாம் நடந்தது. இதுக்கப்புறமா தான் இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஒரு தரப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது போல இவங்க உள்ள வர முற்பட்டாங்க. அப்ப தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்துலாம் போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பெரிய சம்பவம் அங்க நடந்துகிட்டு இருக்கப்போ உடனடியா இப்பதான் சொன்னோம் இல்லையா, 4 நாட்கள் தான் ஆகுது மோகன் சரண் மாஜி முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டு. உடனடியா அவர் என்ன பண்றாரு, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஷிஷ் தாக்கரே தொடர்பு கொண்டு உடனடியா அங்க அமைதி நிலவரத்துக்கு என்னென்ன வழிவகையெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக மக்கள்கிட்டையும் ஒரு கருத்து வச்சிருக்காரு மோகன் சரண் மாஜி. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒடிசா வந்து எப்பவுமே ரொம்ப அமைதியை விரும்பக்கூடிய மாநிலம், அமைதியான மாநிலம். அதன் காரணமா இங்க என்ன மாதிரியான சீர்குலைவையும் ஏற்படுத்துவதற்கு நிர்வாகம் அனுமதிக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச உடனே நேற்று இரவு 17, அதாவது ஜூன் 17 மிட் நைட்ல இருந்து ஜூன் 18 வரைக்கும் அங்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதே போல முக்கியமான சில சென்சிட்டிவான பிரச்சனைகள் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற இடங்கள்ல எல்லாம் இன்டர்நெட்டும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து. இப்படி இருக்கப்ப அங்க லா அண்ட் ஆர்டர் சஞ்சய் குமார் உடனடியா விரைந்து இன்னைக்கு காலையில் அங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 30-40 காவல்துறையினர் சேர்ந்து பிளாக் மார்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடி அணிவகுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணியிருக்காங்க. நாங்க காவல்துறை ரொம்ப ஆக்டிவா இங்க இருந்துகிட்டு இருக்கோம், உங்களை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு, பண்ணீங்கன்னா இதையும் மீறி பண்ணீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த கொடி அணிவகுப்பு பெரும்பாலும் எப்பவுமே நடத்தப்படும். அந்த மாதிரி இன்னைக்கும் அதை நடத்தியிருக்காங்க. இது போக கர்ஃபியூ, அதாவது ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 பகுதிக்கும் சேர்ந்து ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஊரடங்கு உத்தரவு மீறி யாராவது நடந்து வந்தாலோ இல்ல வண்டிகள்ல வந்தாலும் உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் காவல்துறை தரப்புல இருந்து எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இது போக ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி, மருத்துவ சிகிச்சைக்காக போகணும், இல்லை அதுக்கு தாண்டி வேற எதுவும் ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னா மட்டும்தான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அனுமதி, இல்லைன்னா வீட்டை விட்டு கூட நீங்க யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவோட ஊரடங்கு உத்தரவு அங்க அமல்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவத்துல ஒரு 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல 5 பேர் பொதுமக்கள்னு சொல்றாங்க, அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2 பேர் காவல்துறை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துல இப்ப வரைக்கும் ஒரு 30 பேர்கிட்ட காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இதுல 7 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதா காவல்துறை தரப்புல இருந்து தகவல் சொல்லப்படுது. இப்படி ஒரு பதட்டமான சூழல் ஒடிசா மாநிலம் பீர்பசாருக்கும் பத்ரபதா அப்படின்ற பகுதியிலும் நிலவிட்டு இருக்கு. முக்கியமா பலாசோர் வந்து ரொம்ப பதட்டமான சூழல் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப காவல்துறையினர் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து அமைதியை மீட்டு இருக்கோம், இப்ப எல்லாமே இங்க கண்ட்ரோல்ல இருக்கு, எந்த கலவரமும் எந்த மாதிரியான அசம்பாவிதங்களும் நடக்காத வகையில காவல்துறை இந்த பகுதியை கையில் எடுத்திருக்கு, ஸோ அமைதி திரும்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரா 4 நாட்களுக்கு முன்னாடி தான் பாஜகவை சேர்ந்த நபர் பதவி ஏற்றிருக்காரு. ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கு, தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்திருக்கு. இந்த சமயத்துல இஸ்லாமியர்களுக்கும் இந்துத்துவாவை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது இந்திய அளவில். புதிய முதலமைச்சர் உடனடியாக ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி கலெக்டர்கிட்ட சொல்லி அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்து 2 தரப்புக்கும் சகோதரத்துவத்தை எப்படி மேம்படுத்த போறாங்க அப்படின்றது போகக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம பார்க்க போறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.